வளர்த்தார்கள். பார்வதா தேவி கைலாசத்திலே பகவானுக்கு தெரியாமல் இவா 8 பேரையும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சிவன் பார்த்தால் நாமளை மறந்தாலும் மறந்துவிடக் கூடாது என்று 8 பேரையுமே இறைவனுக்கு தெரியாமல் கண்ணபுரானை வரவழைத்து சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே ஒப்படைக்க அங்கே 16 வயதிலே அம்மா பக்குவதியாகி ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். அம்மா அப்பாவை அறிய வேண்டும் என்ற அக்கினி யாகத்தை வளர்க்க பார்வதி சிவனுக்கு அக்கினி யாகம் பொறுக்க முடியாமல் பார்வதியே யாகத்தில் இறங்கினார். அக்கா இறங்கின உடனே அக்கா தங்கை 8 பேர் இறங்க ஆண்டவன் யாகத்திலே இறங்கின 8 பேர்களுக்கும் மறு உயிர் கொடுக்க வேண்டுமே என்று ஆண்டவன் தீர்த்தமும் திருபிரமும் கையிலே எடுத்து சந்தனமா ஜோலையில அக்கினி யாகத்தில ஆண்டவன் சிவபெருமான் தீர்த்தம் ஒன்று தெளிப்பாரா திருபிரம்மா தட்டுவாரா அந்த கால 8 பேரும் தூங்கி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்து வாரா எழுந்தடி
நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக பண்டிக்கார வைரவ சுவாமி, சங்கிலி பூதத்தார், ஈஸ்வரி அம்மா, வடக்குத்தி அம்மாளோடு என் தாயான நாகம்மா இப்படி பரிவார தெய்வங்களோடு நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மாளுக்கு இந்த இளஞ்சி மக்கள் குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து என் தாயான காளியம்மா வணங்கி வரக்கூடிய இந்த பக்தர்களையும் இளஞ்சியிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்களையும் அம்மாளை தேடி வந்து ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணங்கி வரக்கூடியவர் யாவராக இருந்தாலும் இந்த மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக காளியம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். பெண்கள் எல்லாரும் கும்மி அடிக்க கோயில் முன்னாடி நல்லா சேர்ந்து கும்மி அடிக்குமா? தெற்கு முகமாக நிற்கும் பெண்கள் கொஞ்சம் தள்ளி நின்று கும்மி அடிக்கும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம்.
செந்தில் வடி வேலவாரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் கூட முன்பு செய்த வினை ஓட இங்கு தங்க முகம் குஞ்சரங்கள் பாட தன்னன நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னானே
இன்னிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் இந்த காளியம்மனுடைய ஆலயத்திற்கு எங்களை வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் அதோடு இந்த ஆலயத்திலே ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் எங்களுக்கு இதுவரைக்கும் நேரமளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் கும்மியடித்த தாய்மார்களுக்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் எங்களுக்கு வாழ்த்தி பரிசளித்த செல்வ சீமாட்டிகள் அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.